ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் லவர்ஸா மாறி கடைசியில எப்படி ரியல் லவர்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தாங்க. இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் நம்ம ஹீரோயின் மியாவை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே பெட் பக்கத்துல கை வச்சுட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஜே, நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் செம்ம ரொமான்டிக்கான விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் பக்கம் திரும்பினா அங்க இருக்கிறது இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜேவாவே இருக்காது. இதனால நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு யாருடா நீ அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த பையன் அப்படியே பரவாயில்ல, நீ நல்லா நடிக்கிற, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஜேன்டி யாரையோ கூப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து பாப்பா. இவளும் அவ ஃப்ரெண்டும் செமையா சரக்கு அடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, நீயும் ஜேவும் ரொம்ப வருஷமா லவ் பண்றீங்க, இன்னும் உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ் எதுவுமே நடக்கலையே, இன்னைக்குதான் கரெக்டான சான்ஸ், நான் உனக்காகவும் ஜேக்காகவும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையில இருக்கிற நம்ம ஹீரோயினை அந்த ஃப்ரெண்டு தான் இந்த ரூம்ல வந்து விட்டுருப்பா. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த ரூம்குள்ள அந்த ஜேங்கிற பையனுக்கு பதிலா நம்ம கதையோட ஹீரோ டேங் இருந்திருப்பான். இது அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரியா நோட் பண்ணிருக்க மாட்டா. குடி போதையில இருந்த நம்ம ஹீரோயினும் இது தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜே தான் சொல்லி நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிருந்திருப்பா. இவதான் இப்படி போதையில இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவுமே ஏதோ ஒரு போதையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அவனுமே என்ன பண்றோன்னு தெரியாம அதே இடத்துல நம்ம ஹீரோயின் கூட ரொமான்டிக் நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுவான். இப்போ இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்தோனையும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவா. ஆனா அவன் போன் எடுத்த மாதிரியே தெரியாது. ஆனா இதெல்லாம் தெரியாம நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு புரியாத நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப அப்படியே ஒரு செக்க தூக்கி போட்டு, இங்க பாரு, நீ நடிக்கவே தேவையில்ல, உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியான்ட்டு என்ன கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஏதான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. நேத்து நான் என்னோட கான்சியஸ்னஸ்ல இல்லாதனாலதான் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, இதை வச்சு நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாத, இந்த செக்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுப்பான். பாவம் நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவ அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு ஒண்ணும் நான் கிடையாது அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ இது எதையுமே நம்ப மாட்டான். நீ நடிச்சுக்கிட்டே இரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பிருமா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜேவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப அவனோட ஆபீஸ்ல இருந்து கால் வரும். என்னன்னு பார்த்தா இந்த ஜே கிட்டத்தட்ட 2-3 வாரமா ஆபீஸ்க்கே போயிருக்க மாட்டான் போல. அதனால என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி கேட்பாங்க. அப்ப அந்த ஜே ரொம்ப இருமிக்கிட்டு, ஐயோ எனக்கு உண்மையில ரொம்ப உடம்பு முடியல, இன்னும் 2 நாள் மட்டும் எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அப்படியே இவனுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீ மட்டும் கொடுக்க வேண்டிய காசை சீக்கிரம் கொடுக்கல உன்னோட காலெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த செக் எடுத்துட்டு திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட போய், உன்னோட காசெல்லாம் யாருக்கு வேணும், நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வருவான். அவன் நம்ம ஹீரோவோட பிசினஸ் கிளைண்டா இருப்பான் போல. அவன் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தனையும், டேங், நீங்க என்ன இங்க இந்த பொண்ணு கூட பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வியடா கேட்பானா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி, ஐயோ நேத்து நடந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கம்பெனி பேருக்கே நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிடுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், என்னது நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வருவா. ஆனா இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா வந்து, நீ ஏற்கனவே என் வாழ்க்கையில பல பிரச்சனையை கொடுத்துட்ட, தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அமைதியா இரு, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், நேத்து நடந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படிம்பானா. அதனால நம்ம ஹீரோயினும் எதுவும் பேசாம அப்படியே அமைதியாவே விட்டுருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். அதனால அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கும். யாரோ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன மாதிரி தெரியும். சரின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போனா எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்க பாட்டியும் நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஜே இருக்கான்ல, அவன் எங்கேயோ கடன் வாங்கி ஒழுங்கா வட்டி கட்டாம விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம அவ இப்ப எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனால நம்ம ஹீரோயின் வீட்டுல வந்து அந்த கடன்காரங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதனாலதான் இவளோட அப்பாவும் பாட்டியும் நம்ம ஹீரோயினை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை கொடுக்கற மாதிரி இவன் இன்னைக்கு காலையில நம்ம ஹீரோ கூட ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்தால அந்த போட்டோஸ் இப்ப நியூஸ்ல எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ஊரோட பெரிய பணக்காரனான டேங்க் ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஓடும். இதை வந்து நம்ம ஹீரோனோட ஃபேமிலி எல்லாரும் பாத்துருவாங்க. அவங்க இப்ப இதுக்கும் சேர்த்து நம்ம ஹீரோன் அடிக்க ஆரம்பிப்பாங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜேன் சொல்லி தான் எங்க கிட்ட சொன்னேன், இப்ப என்ன வேற ஏதோ ஒரு பையன் கூட இருந்து ஹோட்டல் ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவளை அடிச்சு வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அந்த வீட்டுல நம்ம ஹீரோனோட அம்மா தான் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும். ஆனாலும் அவங்க அப்பா யார் பேச்சையும் கேட்காம நம்ம ஹீரோயினை இப்ப வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த ஜேக்கு தான் கால் பண்ணுவாளா. அவன் இப்ப அப்படியே ரொம்ப பாவமா, என்ன மன்னிச்சிருமியா, நீ போன் பண்ணப்ப என்னால எடுக்க முடியல, எனக்கு இங்க ஒரே பிரச்சனை, நான் தெரியாதனமா ஒரு ஆள் கிட்ட கடன் வாங்கிட்டேன், நான் மட்டும் இன்னும் ஒரு வாரத்துல அந்த முழு கடனை அடைக்கலனா அவன் என் காலையே வெட்டி எடுத்துருவேன்ட்டான், அதனாலதான் நான் யாருக்குமே தெரியாம மறைமுகமா இருக்கேன், சோ இதனால உனக்கு தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கும், என்ன மன்னிச்சிரு, அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரமா அந்த கடனை எப்படியானு அடைக்கணும், உன்னால முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான். உடனே நம்ம ஹீரோயினும், நீ பெருசா எதுவும் கவலைப்படாத, நான் எப்படியானு பணத்துக்கு ரெடி பண்றேன், அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு பெரிய கம்பெனில நான் இன்டர்வியூ வேற அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான்
கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு போனை வச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அவன் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ போல. இப்போ அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு இன்னும் நீங்க 6 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, நான் எல்லா பிரச்சனையும் எப்படியான்னு சால்வ் பண்றேன். அப்படி நான் சால்வ் பண்ணலைன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த சிஇஓ போஸ்ட ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ புதுசா அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டா போல. ஸ்டார்டிங் எடுத்த உடனே அவளை நிறைய ஃபைல்ஸ் தான் தூக்கிட்டு வர சொல்லிருப்பாங்க போல. இதனால நம்ம ஹீரோயின் அவ மூஞ்ச மறைக்கிற அளவுக்கு ஃபைல்ஸ் அப்படியே கையில எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாளா. அப்ப தெரியாதனமா ஆப்போசிட்ல வந்த ஒரு ஆள் மேல மோதிருவா. அந்த ஆள் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்போ ஒர்க் பண்ண வந்திருக்க கம்பெனியே நம்ம ஹீரோவோடது தான். இப்போ இவளை மறுபடியும் பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தரத்தரன்ட்டு அவனோட ஆபீஸ் ரூம்குள்ள எடுத்துட்டு போயிருவான். இத வந்து அங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு அப்படியே பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு தான் போல. இப்ப அப்படியே அந்த பொண்ணு கால் பண்ணி, பாசும் ஒரு பொண்ணு ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு போட்டோ லீக் ஆச்சே, அந்த பொண்ணு இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு உடனே அந்த பாட்டி, அப்பனா அவ என்னோட பேரனோட கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாளோ, சே பாக்க கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி தெரியல, ஏன்னா அவர் இப்ப அந்த பொண்ணை தரன்னு அவரோட ஆபீஸ் ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டாரு, எனக்கு எதுவும் டீட்டெயிலா தெரியல, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு திரும்பி உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போனை வச்சிருவா. இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இது நம்ம ஹீரோவோட ஆபீஸ்னு கூட தெரியாம, நீ என்ன ஹோட்டல்ல இருந்து இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டியா, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கா இவ இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்பதான் அந்த ஆபீஸ் ரூம்ல நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துருவா. சோ இதுலயே அவ ஃபுல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. ஓகே, இவன் தான் இந்த கம்பெனியோட பாஸ் போல அப்படின்ட்டு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அப்படியே, அதான் நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சுல, இனியும் நீ இந்த கம்பெனில வேலை பார்த்தா சரிப்பட்டு வராது, உடனடியா ரிசைன் பண்ணு அப்படின்றான். என்னது, நான் ரிசைன் பண்ணணுமா, எதுக்கு, காரணம் சொல்லுங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் காரணம், நீயும் நானும் ஹோட்டல்ல இருந்து ஒன்னா வெளியே வரத யாரோ பார்த்து நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இதனால என்னோட கம்பெனி மேல எக்கச்சக்க பிரஷர். இப்ப இதுல நீ என்னோட கம்பெனிலே வேலை பார்த்த, அவ்வளவுதான், இன்னும் எக்கச்சக்க ரூமர்ஸ் நம்மள பத்தி ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால தான் சொல்றேன், ஒழுங்க மரியாதையா ரிசைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்பா. நம்ம ஹீரோனிக்கு அப்படி தனியா வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவா. எனக்கு இப்பதான் உருப்படியா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுலயும் பிரச்சனை பண்றதுக்கு இவன் வந்துட்டான். பட் இருந்தாலும் நல்லா யோசித்து பார்த்தா இவன் கூடலாம் நம்மளால கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏதாண்டு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருப்பான். பேசாம இவன் சொல்ற மாதிரி நம்ம இந்த கம்பெனியை விட்டு ரிசைனே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட பாட்டியும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்ப இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஆபீஸ்க்கு வருவாளா. ஆனா அந்த பாட்டி கொஞ்சம் வயசானவங்கல்ல, வேகமா நடந்து வந்ததுல அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். இதனால அப்படியே மயக்கம் போற ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துருவா. அவ வந்து அப்படியே அந்த பாட்டிக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா. இதனால அந்த பாட்டியும், சே நீ பார்க்கவே எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, எனக்கு நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உங்க பாஸ் எனக்கு தெரியும், நான் வேணா உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் போட்டு கொடுக்க சொல்லவா. ஐயோ ப்ரொமோஷன்லாம் வேணாங்க, நானே இந்த கம்பெனி விட்டு போலான்னு தான் இருக்கேன், பட் இருந்தாலும் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், நீங்க பாத்து போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைச்சு விட்டுருவா. அதுக்கடுத்து அந்த பாட்டி அப்படியே நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, டே காலையில உன் கூட இருந்த பொண்ணு இப்ப ஆபீஸ்ல தான் இருக்காளாமே, அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவடா, அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை இவங்க மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ இவங்க பாட்டி நச்சரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடையாது. என்னது கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா, ஓ அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாத பொண்ணு கூட தான் நீ நைட்டு பூரா அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தியா, இது நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேராச்சே, நீ பண்றது எதுவுமே எனக்கு சரியா படல அப்படின்ட்டு காய்ச்சி மூச்சுட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம, ஓகே பாட்டி அவளை வந்து நான் உங்களை மீட் பண்ண சொல்றேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த பாட்டி, இங்க பாரு அவ வந்து என்ன மீட் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியாது. அவங்க பாட்டி அப்படியே கேஷுவலா, சரி ஓகே எல்லாத்தையும் பேசி சார்ட் அவுட் பண்ணியாச்சு, இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டரோட இவனை பாக்குறதுக்காக வருவாளா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அந்த லெட்டரை வாங்கி, இனிமேல் இதுக்கு அவசியமே இருக்காது, நான் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டிருக்கேன், அதுல நீ சைன் பண்ணா போதும் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு புரியாது, ரெசிக்னேஷன் லெட்டர்ல இவர் தானே சைன் பண்ணணும், என்ன புதுசா ஏதோ அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி என்ன சைன் பண்ண சொல்றாரு அப்படின்ட்டு யோசித்தா, அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா, என்னது என்கேஜ்மெண்டா அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீயும் நானும் ஹோட்டல்ல இருந்து காலையில ஒன்னா வந்த நியூஸ்னால கம்பெனிக்கு பெரிய லாஸ், அதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சா மட்டும்தான் என்னோட கம்பெனிக்கு மறுபடியும் நல்ல பேர் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் ஃபேக்கா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோம், அதுக்கான கான்ட்ராக்ட் தான் இது, இதை ஒண்ணும் நீ சும்மா செய்ய வேண்டாம், இதுக்காக உனக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்பானா. ஆனா நம்ம ஹீரோயின் சிம்பிளா, காசை வச்சு மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், சோ இதுக்கான ஒத்துக்க மாட்டேன் அப்படின்பாளா.
அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுவான். அதுல பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜே எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருப்பான்ல, அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இத பார்த்துனே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஷாக்கிங் ஆயிரும். என்னது ஜே இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கானா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறதுக்கு அவ கொஞ்சம் தயங்குவாளா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே, இங்க பாரு, எனக்கு இந்த ஃபேக்கான என்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும், உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கடன் எல்லாம் அடைக்கணும், சோ இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த அக்ரிமெண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணுவான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அப்படி சந்தேகமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு நீ தான் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டேனா? ஹே அப்பா, உங்ககிட்ட நான் தப்பா நடக்கிறேனா? நீ என்கிட்ட தப்பா நடந்துக்காம இருந்தா சரிதான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணு உன் மேல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான் கிடையாது. நேத்து நடந்த சம்பவமே ஏதோ ஆக்சிடென்டா நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். நம்ம ஹீரோனும் யோசிப்பா, சரி நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு இப்ப காசு தேவைப்படுது, அதனால சரின்னு சொல்லிட்டு அவ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்குவா. அதனால இப்ப ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நம்ம ஹீரோயின் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலையே நம்ம ஹீரோவோட பாட்டியை பார்க்க போறதுதான். அதனால நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். ஆனா இதை வாங்கின நம்ம ஹீரோயின் புது ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான், பட் சைஸ் கரெக்டா இருக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு சத்தமா அப்படியே, நான் தான் நேத்து நைட்டு எல்லாத்தையும் பாத்துட்டேனே, சோ எனக்கு மெஷர்மெண்ட்லாம் சரியா தெரியும் அப்படின்ட்டு உளறிடுவான். இதை கேட்டோடி நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால அப்படியே ஒரு செகண்ட்ல ரெண்டு பேருமே ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின், நீங்க தயவு செஞ்சு எதுவும் பேச வேண்டாம், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்களோட பாட்டியை பார்க்க போவாங்களா. ஆனா இப்ப அந்த பாட்டியை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக்கு, அந்த பாட்டிக்கும் ஷாக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் காலையிலேயே மீட் பண்ணிருப்பாங்களே, அதனால எடுத்தோடனே ரொம்ப ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நீதான் என்னோட பேரனோட கேர்ள் ஃப்ரெண்டாமா, காலையில உன்னை பார்த்தப்ப எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு, இப்ப என்னோட பேரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சனையும் எனக்கு ஒன்னு இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே, என்னடா இது, இவங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டு நம்மள கழட்டி விட்டுருவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் அந்த பாட்டிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஏமா நீ காலையிலேயே என்ன பாக்குறப்ப இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னியே, எதுக்கு? என் பேரை எதுவும் உன்னை ரொம்ப ஒர்க் டார்ச்சர் கொடுக்குறானா? சேச்சே, உங்க பேரன் தான் ரொம்ப ஸ்வீட், எனக்கு அவ்வளவா வேலையே வைக்க மாட்டாரு, ஜஸ்ட் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரதுக்காக 10 மாடி ஏறி இறங்க சொல்லுவாரு, ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக என்ன 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு இன்டெரக்டா நம்ம ஹீரோவை போட்டு விட்டுருவா. இதனால அந்த பாட்டியும், என்னது அவன் உனக்கு இவ்வளவு வேலை கொடுக்குறானா? ஏ இங்க பாரு, நீ அந்த கம்பெனிக்கு பாஸாவே இருந்தாலும் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடா, அவகிட்ட நீ இவ்வளவு வேலை எல்லாம் வாங்கலாமா? அதனால நாளையில இருந்து அவளுக்கு கம்மியா வேலை கொடு, அது மட்டும் இல்லாம அவ டயர்டானா அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா என்னன்னு சொல்லி பார்த்து கன்சர்னா நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி ஆர்டர் போடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கா இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும். அவ அப்படியே, இதுதான் ஸ்டார்டிங், இன்னொன்னு போக போக எப்படிலாம் வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அப்படியே அந்த பாட்டி, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, என் பேரனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இது போதுமே, இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றதுக்காகவே நான் ஒரு 4-5 மாசம் ஃபாரின் ட்ரிப் போலான்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து அந்த பாட்டி கையோட இதே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தை இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லுவாங்க. அதான் நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இப்ப ஊருக்கே தெரிஞ்சிருச்சே, இதுக்கடுத்து நீங்க எதுக்கு தனித்தனியா இருக்கணும், பேசாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னாவே வாழ்ந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோயினும், சே அது எப்படி சரிப்பட்டு வரும், அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் இவர் என்னோட கம்பெனியோட பாஸ், நான் அவர் கூட இருக்கிறேங்கிற விஷயம் ஆபீஸ்ல தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவ தட்டி கழிக்க பாப்பா. ஆனா அதுக்கு அந்த பாட்டி எப்படியே, இன்னும் நீங்க யாருக்காக பயப்படணும், அதான் என்னதான் இருந்தாலும் நீங்க சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, சோ இந்த விஷயத்தை பத்தி எப்படினாலும் ஆபீஸ்க்கு தெரியதானே போகுது, அதனால நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இனி ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த பெட்ரூம்க்கு ஒரு லாக் வேற வச்சிருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உங்க ஃபேஸ காமிச்சா மட்டும்தான் இந்த பெட்ரூம் டோர் ஓபனே ஆகும், இதை நான் ரெக்வஸ்டா கேட்கல, உங்க ரெண்டு பேருக்கும் ஆர்டர் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி ஹாயா லக்கேஜ் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அதனால இப்ப வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவங்களோட பெட்ரூம்குள்ள என்டர் ஆவாங்களா. ஆனா அங்க பார்த்தா அந்த பாட்டி அந்த பெட்ரூமையே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது பார்த்தாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் போடுறதுக்காக குட்டியா ஒரு Dress வேற ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த Dress எடுத்து பார்த்துட்டு, உங்க பாட்டிக்கு வயசானாலும் டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, எவ்வளவு அழகா ரொமான்டிக்கா Dress வாங்கியிருக்காங்க பாரு அப்படின்ட்டு வச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்தனே ஒரு மாதிரி ஆயிரும் போல. அவன் அப்படியே டக்குன்னு அந்த Dress தூக்கி போட்டுட்டு, அறிவில்லையா இப்படிதான் அதை வச்சு பாத்துக்கிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இங்க பாருடா நம்ம பாஸ் வெக்கமெல்லாம் படுறாரு போலயே, என்ன இந்த Dress பார்த்து வெக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீம்புக்குனே அந்த Dress அவன் மூஞ்சி முன்னாடியே வந்து காட்டுவா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா, நீ என்னத்த வேணாலும் பண்ணி தொலை, தயவு செஞ்சு ஏன் கேட்டு எதையும் கொண்டு வராத, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் இப்ப குளிக்க உள்ள போயிருவான். ஆனா அப்ப ஏன்ட்டு நம்ம ஹீரோன் அமைதியா இருந்திருக்கணும். ஆனா அதை பண்ணாம இப்ப வீம்புக்குனே நம்ம ஹீரோவை வம்பளுக்க ஆரம்பிப்பா. இப்ப அப்படியே அவ பெட்ல படுத்துக்கிட்டு, உங்க பாட்டி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, கூடிய சீக்கிரம் என் பேரனுக்கு ஒரு பையன்
பையன் பிறக்கணும் அப்படின்ட்டு. நம்மளுக்குள்ள ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. சோ அதுக்கு வழி இல்ல. அதனால நான் என்ன ஒரு ஐடியா சொல்றேன்னா, பேசாம ஏதாண்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு குழந்தைய தத்த எடுத்துக்குவோமா? இல்லனா அது கூட வேண்டாம், நீ தான் பணத்தை வச்சு எதனாலும் வாங்கிடலாம்னு நினைக்கிறியே, பேசாம பணத்தை வச்சு இன்னொரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அவ மூலமா ஒரு குழந்தைய ரெடி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கலாய்ப்பா. ஆனா இதுக்கு பதில் சொல்ற விதமா நம்ம ஹீரோ அப்படியே அவகிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, அதான் ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் நீ இருக்கியே, இதுக்கு அடுத்து நான் எதுக்கு இன்னொரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடணும், பேசாம நான் உன் மூலியமாவே குழந்தைய ரெடி பண்ணிடவா அப்படின்பா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் டோட்டலா ஆஃப் ஆயிருவா. ஐயோ பாஸ், தெரியாம சும்மா கலாய்ச்சிட்டேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேல் நான் இந்த பெட்ரூம்ல வாயவே திறக்க மாட்டேன். இங்க பாருங்க பெட் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு, நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு கீழே குதிச்சிருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரம் இந்த என்கேஜ்மெண்ட் நடத்தி ஆகணும்ட்டு நம்ம ஹீரோ என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் அவனோட அசிஸ்டன்ட்ட பார்க்க சொல்லிடுவான். இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் நியூஸ் அப்படியே சோஷியல் மீடியால ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருமா. இதை நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் பாத்துருவா. அவ அப்படியே, என்னது மியாவும் டேங்கும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு, இப்போ உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜேக்கு தான் கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொறுப்பானவனே கிடையாது போல. அவன் வேலைக்கு போகாம சீட் ஆடிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த ஃப்ரெண்ட் அப்படியே போன் போட்டு அந்த ஜேவை திட்டுவா. ஆமாண்டா, அங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமே ஆக போகுது, நீ என்ன சீட் அடிக்கிட்டு இருக்கியா? என்னையா பண்றது, என்ன சுத்தி ஒரே கடனா இருக்கு, அதை அடைக்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் சீட் ஆடுறேன் அப்படின்பானா. ஆனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, ஓ உனக்கு பண கஷ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் மியாவை வச்சு உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா அப்படின்பா. சோ இந்த ஃப்ரெண்ட் சொல்றதுலே தெரியுது, இவ ஒண்ணு நம்ம ஹீரோனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட் மாதிரி தெரியல, அவ ஏதோ நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரிய ஆப்பு ரெடி பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து அந்த என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துரும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் இன்வைட் பண்ணிருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பான். ஆனா அப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்ட் அவன் மனசுக்குள்ள, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே, இன்னும் எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பாப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் மனசுல நினைச்சுக்குவா. இப்ப என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் மாத்தினக்கு அடுத்து சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்களா. இதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வருவான். ஆனா நல்லா பார்த்தா அவங்க ரியலாவே கிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபேக்கா கிஸ் பண்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இத பார்த்தனே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் போல, அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இத பார்த்தனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும், ஐயோ இவன் என்ன இன்னாரன்னு பார்த்து வெளியே போறான், இவனை வச்சுதானே பெரிய பிளானே இருக்கு, சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம மியாவை இந்த சைடு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிடுவா. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வேகமா போவாளா. அப்ப தெரியாதரமா ஒரு ஆள் மேல மோதிருவா. பட் ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே கேஷுவலா, ஐயோ சாரிங்க அப்படின்ட்டு கேட்டு போயிருவா. ஆனா அந்த பர்சன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு, இந்த உலகத்துல ஒரே மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள யோசிப்பான். பட் ஆனா இவன் யாரு, எதுக்காக நம்ம ஹீரோயினை பார்த்து இப்படி ஷாக் ஆனா அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேச போயிருவாளா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் எடுத்த உடனே, இங்க என்னதான் நடக்குது, தயவு செஞ்சு என்னோட டேங்கை என்கிட்டே திரும்பி கொடுத்துரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை திரும்ப கேப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, திரும்ப கேட்கறதுக்கு அது என்ன பொருளா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கும் டேங்குக்கும் என்ன சம்பந்தம், நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அன்னைக்கு அந்த ஹோட்டல் ரூமுக்கு நான் எப்படி பார்த்தா நான் தான் போக வேண்டியது, உனக்கும் ஜேக்கும் நான் வேற ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருந்தேன், பட் ரெண்டு பேரும் குடிச்சிருந்தனால தெரியாதனமா நான் ரூம் கடை மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயினும் தன்னோட ஃப்ரெண்ட் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு நம்புற அளவுக்கு போயிருவா. ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து, என்னது நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீ என்னோட கம்பெனில ஒரு மாடலா இருக்கிற பொண்ணு மட்டும் தானே, ஆனா நீ என்ன நீயும் நானும் லவ்வர்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, சரி அதெல்லாம் விடு, அட்லீஸ்ட் எனக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படின்ட்டு இப்போ ஒரு வீடியோவை காட்டுவான். என்னன்னு பார்த்தா, இவ எப்படி அன்னைக்கு நம்ம ஹீரோயினை குடி போதையில இந்த ரூம்குள்ள போய் விட்டாலோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே குடி போதையில இருந்த நம்ம ஹீரோவையும் அதே ரூம்குள்ள போய் விட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக் ஆயிரும், நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் தெளிவா காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோவோட கம்பெனில ஒரு மாடலா ஒர்க் பண்ற பொண்ணு தான் போல. அதனால நம்ம ஹீரோ அப்புறம் இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ட்ரிங்க்ஸ்ல அவனுக்கே தெரியாம ஒரு ட்ரக் அவ கலந்துருப்பா. இவளோட பிளான் என்னன்னா, இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ல இவன் இருக்கிறப்பே இவன் கூட அப்படி இப்படின்ட்டு ஒன்னா இருந்துட்டு, அதுக்கடுத்து இதை வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணி ஒன்னு இந்த கம்பெனில பெரிய போஸ்ட் வாங்கிடணும், இல்லன்னா இவனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி இவ பிளான் போட்டிருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இவளுக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய ஆஃபர் ஒண்ணு வந்திருக்கும். அதனால இப்போதைக்கு இவனை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாரினுக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருவா. பட் இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ தான் ஃபுல் போதையில இருக்கானே, இவனை இதே நிலைமையில விட்டுட்டு போனா வேற எதுவும் பொண்ணு வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்குவாளோ அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லி அவளை அந்த ரூம்குள்ள அனுப்பிச்சு விட்டுருவா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அதனால அன்னைக்கு நைட் ஏதாவது தப்பா நடந்தாலுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பா
கண்டிப்பா டேங்க் கூட சேர மாட்டா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் சேருவா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பாவம் நம்ம ஹீரோன் அப்படியே மனசொடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவா. நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டால நினைச்சேன், நீ என்ன எனக்கே இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. சும்மா நடிக்காத. இந்த சம்பவம் அடுத்து நீ டேங்க் கூட அடிக்கடி சுத்துற. நான் எப்படி பார்த்தா இப்ப நீ என்ஜாய் பண்றது எல்லாமே நான் என்ஜாய் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி எனக்கும் டேங்குக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ஆனா அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ அன்னைக்கு மட்டும் மியா அந்த ரூம்குள்ள வராம நீ அந்த ரூம்குள்ள வந்து உனக்கும் எனக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கவே வந்திருக்காது. அதனால தேவையில்லாத பேச்சுனா இதே இடத்துல முடிச்சிரு. இனிமேல் உனக்கும் எங்க கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்பயே உன்னை நான் ஃபயர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். இதனால அந்த பொண்ணு அப்படியே கடுப்பா நம்ம ஹீரோயினை முறைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இவன் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா தானே புரிஞ்சிருப்பான், இதெல்லாம் இவளோட பிளான் அப்படின்ட்டு. ஆனா இப்பதான் அவனுக்கே அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு உனக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உனக்காக உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு என்னது ஜே இங்க இருக்கானா அப்படின்ட்டு சந்தோஷமா அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு, ரொம்ப அவசரப்படாது, ஃபர்ஸ்ட் அவன் என்ன பேசுறான்னு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்கு வெளியே நிப்பாங்க. ஆனா இதுவே அந்த ரூமுக்குள்ள பார்த்தா அந்த ஜேவும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் இப்ப ஜேவை பிடிச்சி திட்டுவா. டேய் உன்னை நான் ஸ்டேஜ் கிட்ட தானே நிக்க சொன்னேன், நீ மட்டும் அவங்க ரிங் மாத்திரப்ப ஏதாண்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு கிடைக்க வேண்டிய காசும் கிடைச்சிருக்கும், அந்த மியாவும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவா. ஆனா அதுக்கு அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜே ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளானா இருந்துச்சு, ஆனா நடுவுல நான் என் மனசை மாத்திட்டேன். ஏன் தெரியுமா, நம்ம இப்படிலாம் பண்ண போறோம்னு சொல்லி அந்த டேங்க் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால அவன் அவனோட ஆளை விட்டு என்கிட்ட பேரம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணா. அவன் எப்படி பெரிய பணக்காரன், அதனால எனக்கு லம்பா அமௌண்ட் கொடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அப்பதைக்கு அந்த பார்ட்டில எந்த பிரச்சனையும் பண்ணாம இப்ப அந்த டேங்குக்காக நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் கண்டிப்பா நான் மியாவோட வாழ்க்கையில வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக எனக்கு எக்கச்சக்க பணம் கொடுப்பான், இதை வச்சு நான் என்னோட லைஃப்ல செட்டில் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவான். இதை கேட்டோன்னே பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிருவா. ஆனா இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டா. இப்ப ஸ்ட்ரைட்டா போய் சப்புன்னு அவனுக்கு ஒரு அறையை கொடுத்து உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்டா, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்ப அந்த ஜே கிட்ட தனியா பேசுவான். அந்த ஜேவும் ஓகே இவன் நம்மளுக்கு காசு தான் கொடுக்க போறான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருப்பான். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவன் கடன் வாங்கி வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து காமிச்சு நீ யார் யார்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கன்னு நல்லாவே தெரியும், அதை விட முக்கியம் அந்த கடன்காரங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான், நீ மட்டும் இனிமேல் என்னோட வாழ்க்கையிலயோ இல்ல மியோவோட வாழ்க்கையிலயோ வந்து டிஸ்டர்ப் பண்ணேனா அடுத்த செகண்டே அந்த கடன்காரங்க எல்லாம் ஓ வீட்டுல வந்து நிப்பாங்க, அவங்க ஏற்கனவே மிரட்டின மாதிரி உன் கையெடுப்பாங்களோ கால் எடுப்பாங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோ அந்த ஜேவை மிரட்டி விட்டுருவான். அதனால அந்த ஜேக்கு இப்ப வேற வழியே இல்ல, நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு, அதை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா இப்ப வீட்டுக்கு போன உடனே செமையா ஃபுட் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. என்னன்னு கேட்டா சோகத்தை சரக்கடிச்சு ஆத்திக்கிட்டு இருக்காளாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஹீரோ இவளுக்காக எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டிவா நின்றுப்பான்ல, அதுக்காக நம்ம ஹீரோவுக்கு அப்படியே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப நிறைய சரக்கு அடிச்சனால ஃபுல் மப்பு நம்ம ஹீரோனுக்கு ஏறிடுமா. சோ ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு கூட தெரியாம அது தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜேன்னு நினைச்சுக்கிட்டு நான் உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு, பட் நல்ல வேலை இப்பயான்ட்டு உன்னை பத்தி தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அதுக்கு பதிலா நான் டேங்க் கூட தான் இருந்தேன், எப்படியோ அந்த கடவுள் என்ன ஒரு பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திட்டாரு அப்படின்ட்டு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜே கூட பேசுறதா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இதனால நம்ம ஹீரோக்கா அப்படியே ஒரே பிளஷிங் மூமெண்ட்ஸா தான் இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஃபுல் போதையில அதே இடத்துல அப்படியே மட்டையாகி விழுந்துருவா. சரின்னு சொல்லிட்டு இவளை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போய் அழகா படுக்க வச்சிருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோனோட ஃபேஸ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சுட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரி அப்படியே பக்கத்துல வந்துருவான். சோ நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணானா, அப்படி பண்ணிருந்தா ஒருவேளை நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் வந்துச்சோ என்னமோ. இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன், அது வரைக்கும் பை.